கரூர் சைடு வந்தீங்கன்னா இந்த கோயில் மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவீங்க. இல்லை நான் முன்னாடி கேட்டதுக்கு அவங்களும் இதே மாதிரி தான் முன்னாடி சொல்லி விட்டாங்க. எப்பயுமே ஒன்று சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், டென்ட்டு போகிறீங்கன்னா டென்ட்டுக்கு முன்னாடி வந்து உங்கள் வண்டி நிற்கணும். தெரியும். ஏன் உங்களை போடணுமோ போடக்கூடாதுன்னா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம ரைட்டில் 4th டே தாங்க இன்றைக்கி. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, இது திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டா இல்லை கரூர் டிஸ்ட்ரிக்டானே தெரிலங்க. இப்போ வந்து திண்டுக்கல் இருந்து 44 NH 44 ஹைவேல தாங்க வந்தேன். ஒரு 30 கிலோமீட்டர் கடந்து வந்து இங்கே ஒரு டீ கடையில் நின்று டீ குடிச்சுன்னு இருந்தாங்க. ஃபோன் சார்ஜ் போட்டுக்கேன். சார்ஜ் போட்டு ஏறி முடிஞ்சவொடனே அப்படி இங்கேருந்து கிளம்ப முடியுதாங்க. எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கரூர் தாங்க போகிறேனே. கரூரில் எங்கே போகிறோன்னு தெரிஞ்சுங்கன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் என் கூட சேர்ந்து மோட்டோ விளையாங்க ட்ராவல் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கரூரில் நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா அருள்மிகு பசுபதேஸ்வர் கோயில் தாங்க போகிறோமே. அது இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 21 கிலோமீட்டருங்க. அது கரூர் மெயின் சிட்டிலேயே இருக்குதுங்க. அதை முடிச்சுட்டு இன்னொரு இடம் போய் பார்க்கணும். கரூர் சிட்டிக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து அருள்மிகு கல்யாண பசுபதேஸ்வர் கோயில் எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 2.7 கிலோமீட்டருங்க. பசுபதேஸ்வர் அது வாயிலே நுழைய மாட்டேதுங்க எனக்கு. நானும் 2-3 வாட்டி சொல்லி பார்க்குறேன். பசுபதேஸ்வர் கோயில், கல்யாண பசுபதேஸ்வர் கோயில். ஓகே, கரெக்டாக வந்துச்சா? கரெக்டாக வந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு வாட்டியும் மறக்காதீங்கன்னு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் மறந்து போகிறீங்களா இல்லை பண்ணக்கூடாதுன்னு பண்ணாமல் இருக்கிறீங்களான்னு தான் தெரியல. நம்ம இதில் வந்து ரைட் கட் பண்ணுங்க. காலையில் வேறு சாப்பிட்லங்க. இப்போ மதியம் ஆகிடுச்சா, மதியமே சாப்பிட்லையா, ஒரு மாதிரி நல்லா இருக்குது, பிரிஸ்காகவே இல்லைங்க. கரூரில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லி கேட்டு அதை சாப்பிட்ணுங்க. ஃபஸ்ட்டு கோயில் போயிட்டு வந்துடுவோம். ஏன்னா அப்புறம் நான்வெஜ் எதனா சாப்பிட்டோன்னா கோயில் போக முடியாதுல்ல, அதுக்காக தான். இந்த கோயில் தான் நினைக்கிறேங்க. எஸ், அஃப்கோர்ஸ் இந்த கோயிலே தான். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் தான். ஐயோ, பைக் இங்கேயே விட்டுருக்கலாம். நான் கூட துத்துன்னு எடுத்துன்னு வரேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கோயிலுக்குள்ளே போய்ட்டு சாமியை கும்பிட்டு வரேன். சாமியை கும்பிட்டு வந்துட்டு ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சாமி கும்பிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்தியன் பெட்ரோல் பங்க் தாங்க. என்னடா பெட்ரோல் அடிக்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, பெட்ரோல்லாம் அடிக்க போகல. அங்கே போயிட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரூரில் அடுத்து சுற்ற வேண்டியது ஒரு பிளேஸ் மட்டும்தான் இருக்குது. ஒரு டேம் ஒன்று இருக்குது, அது ரொம்ப லாங்கு. அதுக்கு போகிற ஐடியாவும் கிடையாது. இன்னொரு கோயில் ஒன்று போனோம். அதுக்கு முன்னாடி கரூரில் என்ன ஃபேமஸ்ன்னு கேட்டால் கரம் தான் சொல்கிறாங்க சாப்பிட்றதுல. அது வந்து ஒரு வெஜிடேரியன் தான், நான்வெஜ் கிடையாது. அது எப்படி இருக்குன்னா சாப்பிட்டு நான் சொல்கிறேன். எனக்கு தெரியும் அது எப்படி இருக்குன்னு, பட் இருந்தாலும் அதை நீங்கள் பாருங்கள். அதுக்காக தான். அது எத்தனை மணிக்கு செய்வாங்கன்னா ஈவினிங் போல் தான் செய்வாங்களாம். ஈவினிங் போல் தான் அது எல்லா கடையிலுமே கிடைக்குமா. ஒரு 4 o'clock வந்து கிடைக்குவாங்க. அதனால் வந்து 4 o'clock வரைக்கும் இங்கே வெயிட் பண்ண போகிறோம். இப்போ டைம் நான் பார்த்தீங்கன்னா 12:15. நான் கூட சரி வெயிட் பண்ண தேவையில்ல, அடுத்த வாட்டி வரப்போ சாப்பிட்டுக்கலாம், அடுத்த இடத்துக்கு போயிடுவோம், போயிட்டு நாமக்கல் போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். எத்தனை இடத்துல தான் அடுத்த வாட்டி வரப்போ சாப்பிட்டுக்கலாம், அடுத்த வாட்டி வரப்போ பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போகிறது. வெயிட் பண்ணுவோம். ஒன்று நமக்கு தேவைன்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் வெயிட் பண்ணுறாங்க. அதனால் இந்த வாட்டி அடுத்த வாட்டி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கதையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணுறேன். சரி, அது வரைக்கும் சும்மா உட்காந்துருக்க முடியல. கேமராலையும் சார்ஜ் இல்லை, ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லை. ரெண்டுத்தையும் போயிட்டு சார்ஜ் போடுவோம் பெட்ரோல் பங்கில் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்கு நோக்கி போயின்னு இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரமாக அங்கே தான் உட்காந்து கேமரா பேட்டரிக்கு 2க்குமே சார்ஜ் போட்டேங்க. 2த்துக்கும் ஃபுல் ஆக்கிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம சந்தோஷ் கரம் ஸ்டால் தாங்க போகிறோமே. எங்கே இருக்குது? போன வாட்டியே வந்து தேடி பார்த்தேன், கிடைக்கல. எது அதுன்னே தெரிலங்க. ஓ, இதுதானா? ஓகே, இதோ கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுதான். இவர் தான் 4 மணிக்கெலாம் ஓப்பன் பண்ணுறாரு. மற்றவங்களாம் கேட்டால் 5 மணி 5:30 போட்டுக்கிறாருங்க மேப்பில். நான் இன்னொரு கடையில் போய் கேட்டு வந்தேன், MKன்னு சொல்லிட்டு. ஐயோ, மண்டியில் அடிச்சுக்கிட்டேங்க. என்ன? நான் தானே கால் பண்ணேன். நான் மதியத்துலேருந்தே அதுக்கு தானே கால் பண்ணேனே. இங்கே என்னென்ன ஸ்பெஷலாக கிடைக்கும்? எதுண்ணா இது? எனக்கு எதுவுமே தெரியாது. நான் இப்போ தான் புதுசாக சாப்பிட போகிறேன். எது நல்லாயிருக்கும் நீங்களே பார்த்துக்கணுங்க. உங்களுக்கு எதுனா நல்லாயிருக்கும் அதை சொல்லுங்கள். எது இருந்தாலும் பரவாயில்ல. இதே கரம்னு சொல்கிறாங்க. எல்லாமே கரம் தானே இதில்? ஓகே, இதோ இதில் ஒன்று வச்சு கொடுங்கண்ணா. இது ஒன்று, அதுக்கப்புறம் அந்த பூரியில் கொடுப்பீங்களே. சரிண்ணா. தெரியும். ஏன் உங்களை போடணுமோ போடக்கூடாதாண்ணா? போடக்கூடாதா சொன்னீங்கன்னா? நான் ஒவ்வொரு ஊர்லேயும் ஃபேமஸான ஃபுட்டு இருக்கும்ல,
அது ஒரு ஊருக்கு ட்ராவல் பண்ணி போய் அந்த ஃபேமஸான ஃபுட்டு சாப்பிட்டு வருவோண்ணா. கள்ளக்குறிச்சிலேருந்து வரேண்ணா. மேப்பில் பார்த்தேன், அதான் மதியம் கால் பண்ணி கேட்டேன். கரம் பற்றி சொல்லணும்னா மொத்தமாக எவ்வளோ ஆயிடுச்சுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். 86 ரூபா ஆச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து தட்டு வடை செட்டு மாரி ஒன்று கொடுத்தாங்க. ஆனால் அது தட்டு வடை செட்டுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா தட்டு வடையில் நிறைய வைப்பாங்க. இதில் வந்து வெறும் அந்த பீட்ரூட்டு, கேரட்டு, ஆனியன் இது மூணுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்புறம் சட்னி வச்சு அந்த தட்டு வடை மாரி 2 வச்சு கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் 2வது வந்து அப்பளம் காரமாக வத்தல், அது என்ன காரம் சொல்லுவாங்கன்னு தெரில. அது வந்து இந்த எப்படின்னா நம்ம விரலில் வத்தல் வச்சு சாப்பிடுவோம்ல, விரலில் ஒன்று ஒன்றா ஒரு அப்பளம் மாதிரி வச்சு சாப்பிடுவோம்லங்க விரலில் வச்சுன்னு, அந்த அப்பளத்தில் வந்து சட்னியும் அந்த இதுவும் வச்சு கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டேன். இது 2ஓட நிப்பாட்டிக்கிட்டேன். அது ஏன்னா எல்லாத்துலையும் எதை சொன்னாலுமே அது இதில் இதை வச்சு கொடுப்பாங்க, அவ்வளோதாங்க. மற்றபடி வேறு எதுவும் டிஃப்ரெண்ட் கிடையாது. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வரைக்கும் இதேமாரி ஒன்று ட்ரை பண்ணதில்லை. டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு புதுவிதமான ஒரு அனுபவம், புதுவிதமான ஒரு சாப்பாடு சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு திருப்தி, அவ்வளோதான். ஓகேங்க, அந்த ப்ரைஸுக்கு டேஸ்ட் வைஸ் பார்க்குறப்போ ஓகே, நல்லா இருந்தது, குட் அப்படின்னு தான். அப்புறம் வந்து அங்கே டப்பாவில் எள் உருண்டை, அப்புறம் சீம்பால், அதை நீங்கள் கடம்பான்னு சொல்லுவீங்களா, சீம்பால், அப்புறம் வந்து பால்கோவா, அதுக்கப்புறம் இன்னொன்று இருந்தது, அது பேர் நான் மறந்துட்டேன். இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க. ஆசைக்கு, திருப்திக்கு, நிம்மதிக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ எங்கே போய் நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் வரேன், நான் பார்த்து சொல்கிறேன். அருள்மிகு திருப்புகழ்மலை கோவிலுங்க. இது வந்து முருகன் கோயில். ஆமாம், முருகன் கோயில்னு தெளிவாக சொல்லிடுறேன். அப்புறம் வந்து என்ன கோயில்னு கேட்காதீங்க, முருகன் கோயிலுக்கு தாங்க போகிறோமே. இங்கேருந்து அது எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 17 கிலோமீட்டர் காட்டுதுங்க. இந்த கோயிலை முடிச்சிட்டுனா அதுக்கப்புறம் நிறைய கோயில் தான் இருக்குது. எத்தனை கோயிலுக்கு தான் போகிறது, அது என்னன்னு தெரியல. வெறும் முருகன் கோயிலாக தாங்க போயின்னு இருக்குன்னு நேற்றுனுக்கு. இது மலை மேலே இருக்கிறதுனால இதை சூஸ் பண்ணி போகிறேன், மற்ற எந்த கோயிலுக்கும் போகாமல். அதுக்கப்புறம் வந்து கரூரில் ஒரு டேம் ஒன்று இருக்குது. அது என்ன பொன்னேரி டேமோ இதே ஒரு டேம் ஒன்று வருமே, பேர் மறந்துடுறாங்க. எனக்கு வர அதிகமாக மறதி ஞாபகம் வந்து போச்சு, மறந்துட்டேன். அந்த டேம் ஒன்று இருக்குது, அதை பார்க்கல. அது ஏன்னா இங்கேருந்து லாங்கில் இருக்குது, நிறைய டேம் பார்த்தாச்சு அப்படின்றதுக்கோசரம் அதை பார்க்கல. ஏன்னா நெக்ஸ்ட் டைம் எப்போனா வந்தேன்னா அதை கவர் பண்ணுறேன். எனக்கு தெரியாமல் ஒன்றும் போகல, தெரிஞ்சுதான் அதை பார்க்காம போகிறேன். ஓகே, இதை தாண்டி வேறு எதனா எனக்கு தெரியாத ப்ளேஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் வரப்போ அதை கவர் பண்ணுறோங்க. ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ், கோயில் இது மேலே தான் இப்போ ஏற போகிறோம். இதில் வந்து பைக் ரைடெலாம் கிடையாது, ஒன்லி நடப்பயணம் மட்டும்தான். சரி வாங்க, படிக்கட்டு மேலே ஏற முடிஞ்சால் ப்ளாக் பண்ணுறேன், அப்படிலாம் ஃபோனில் வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மலை தான் ஏறின்னு இருக்கோம். இந்த மலை வந்து சின்ன மலை தாங்க, ரொம்ப பெரிய மலைலாம் இல்லை, சின்ன மலை மேலே ஒரு கோயில் இருக்குதுங்க. ஃபுல்லாகவே படிக்கட்டு தான் போட்டு வச்சுருக்காங்க. அதாவது கல்லான படிக்கட்டு இல்லை, இது வந்து படிக்கட்டு இவங்களே செதுக்கி வச்சுருக்காங்க, நல்லா தரமாக போட்டு வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயில் உண்மையாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்க, பாருங்களா, நாரத முனிவர், அதுக்கப்புறம் விநாயகர், அப்புறம் சிவபெருமான், அப்புறம் பார்வதி, அப்புறம் முருகர், அதுக்கப்புறம் அவையாருங்க. இந்த கோயில் அடிவாரத்துலேருந்து மேலே டாப்பு போகிற வரைக்கும் அங்கெங்கேயும் சிலைகளாக செதுக்கி வச்சுருப்பாங்க. செதுக்கி வச்சுருக்க மாட்டாங்க, கட்டிடக்கலையாக இருக்கும், சிலை கட்டிடக்கலையாக இருக்குங்க, அந்தளவுக்கு செஞ்சு வச்சுருப்பாங்க. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா அனிமலாக இருக்குங்க, கரடி, மான், யானை, அதுக்கப்புறம் வேட்டைக்காரன், நிறைய பேர் இருக்கிறாங்க. சரியான டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க எனக்கு இந்த கோயில். ஃப்ரெண்ட்ஸ், டாப்புக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் டாப், இது மேலே தான் கோயில். மேலே ஏறி போனால் இதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியாது, அதனால் ஆஃப் பண்ணிடுறாங்க கேமராவை. இதில் பார்த்துட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அமேசிங் கோயில், மாஸ், வேறு லெவல், சொல்ல வார்த்தையே இல்லை. செதுக்கி வச்சுக்கிறாங்க, கட்டிடக்கலையை அப்படி செதுக்கி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு புராண கதையும் அங்கே அப்படியே செதுக்கி வச்சுருக்காங்கங்க அந்த கோயிலில். தரம் நீங்கள் போனால் உங்களுக்கே புரியும். அந்த விநாயகர் முருகர் மாம்பழ ஸ்டோரி தெரியுங்கள, அந்த ஸ்டோரி கூட அங்கே சிலையை செதுக்கி வச்சுருக்காங்கங்க. கரூர் சைடு வந்தீங்கன்னா இந்த கோயில் மிஸ் பண்ணிடாதீங்க, அப்போ ரொம்ப வருத்தப்படுவீங்க. இப்போ அடுத்து நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு பெட்ரோல் பங்க்கில் பர்மிஷன் கேட்காது, அங்கே போகிறோமே. ஏன்னா போகிற வேலை எந்த பெட்ரோல் பங்க் கிடைக்குதோ அந்த பெட்ரோல் பங்கில் பர்மிஷன் கேட்க கிடைத்தான். இந்த இந்தியன் பெட்ரோல் பங்கில் டென்ட்டு போட பர்மிஷன் கேட்டு பார்ப்போம். நல்லா இடம் பெருசாக தான் இருக்குது, இந்த ஓரத்தில் கொடுத்தா நல்லாயிருக்கும். அண்ணா
நான் கொல்லிமலை போயினே இருக்கேண்ணா. கொல்லிமலை போயினே இருக்கேன், ட்ராவல் பண்ணினே இருக்கேன். நைட்டு மட்டும் இங்கே டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணிக்குவா. மேனேஜர் கேட்டேன், கோயில் சேஃப் இல்லை, பெட்ரோல் பங்கு தான் சேஃப்னு சொல்கிறீங்க. மேனேஜர் கேட்டு போகவா? பெரிய பங்கு 2 பங்கு இருக்கு. நம்ம என்ன சொல்கிறோன்னு கூட காது கொடுத்து கேட்க மாட்டுறாங்க. அடுத்தது அனுப்பிச்சி விட தான் பார்க்குறாங்க. இன்னும் நம்மளுடைய இந்தியன் பெட்ரோல் பங்கு நான் பெட்ரோல் போடக்கூடாது. இதனால் ஒரு சில இடத்துல மட்டும் தான் கொடுக்குறாங்க. மற்றபடி பார்த்தா பாரத்தில் அதிகமாக கொடுத்துட்றாங்க. அப்புறம் நயாரா, நான் இது வரைக்கும் நயாரா கேட்டு இல்லைன்னு சொன்னதே கிடையாது. அப்படி தான் நினைக்கிறேன். நம்மளுடைய இந்தியன் பெட்ரோல் பங்கு மாற்ற தம்பி, நீ ஹோட்டலில் மாத்திரடே, அந்த ஹோட்டல் வேலைக்கு ஆகாது. நமக்கு எதனா ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டானுங்க, வேலைக்கு ஆகாது. இங்கே ஒரு பாரத் ஒன்று இருக்குதுங்க, இங்கே கேட்டு பார்ப்போம். இடம் பெருசாக தான் இருக்குது, நான் அவ்வளோ போனவங்களா தான் தெரில. எப்படின்னா கொடுத்துருங்க. இல்லைண்ணா, நான் கொல்லிமலை வரைக்கும் போயின்னு இருக்கேண்ணா. கொல்லிமலை வரைக்கும் போயின்னு இருக்கேன். நைட் டைமில் ரைடு பண்ண முடியாது. நைட்டு மட்டும் டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணிக்குவாங்க. காலையில் 5 மணிக்கு 5 போயிடுவேண்ணா. ஏன்னா பெட்ரோல் பங்கு சேஃப்னு தான் சொல்லி இங்கே வந்து கேட்குறேன். இல்லை, நான் முன்னாடி கேட்டது அவங்களும் இதே மாதிரி தான் முன்னாடி சொல்லி விட்டாங்க. கேட்டு மேனேஜர் இருந்தால் எனக்கு உங்கள் நிலமை புரியுதுண்ணா. நான் மேனேஜர்கிட்ட வேணா பேசி பார்க்கவா? அப்படியா? இப்போ உள்ளே யாருன்னா இருக்கிறாங்களா? ஓ சரி, ஓகேண்ணா. இப்படி தாங்க ஒவ்வொரு நாள் நடக்கும். ஒரு நாள் ரிஜெக்ஷன் வந்துச்சுன்னா ஃபுல்லாகவே ரிஜெக்ஷனாகவே இருக்கும். ஒரு நாள் ஃபஸ்ட் அட்டம்ப்டே வந்து செலக்ட் ஆகிடுவோம். டென்ட்டு போகிறதுக்கு பர்மிஷன் கிடச்சிரும். அதுதான் செலக்ட் ஆகிடும்னு சொல்கிறாங்க. சரி வாங்க, அடுத்த பெட்ரோல் பங்க் என்ன இருக்குன்னு தெரியல. இப்போ அங்கே போனால் அவங்களும் இப்படி கை காமிச்சுட்டாங்கன்னா நான் எங்கே போகிறது? அப்புறம் சாமிக்கு போகிறாங்க, சாமிங்க கண்டிப்பாக எதனா ஒரு கோயிலில் தங்குவாங்க. அந்த கோயிலில் நம்ம போய் தங்க வேண்டியதாங்க. ஏன்னா பெட்ரோல் பங்கே கிடைக்காத பட்சத்தில் எதனா கோயிலில் தான் போய் தங்கி ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு பாரத் இருக்குது, இதில் கேட்டு பார்ப்போம். இதுவும் நல்லா பெருசாக தான் இருக்குது. இல்லை, நான் கொல்லி ஹில்ஸ் வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேண்ணா. கொல்லி ஹில்ஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். நைட்டு மட்டும் டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ண முடியுமா? யாருன்னா கண்ணாடி பண்ணுகிற ஸ்டே பண்ணுறது இல்லை, நைட் டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு. நான் ட்ராவல் பண்ணின்னு இருக்கேண்ணா. கொல்லி ஹில்ஸ் வரைக்கும் போனோம். நைட்டு மட்டும் இங்கே டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணிக்குவா. காலையில் விடிய 5 மணிக்கு 5 கிளம்பிடுவோண்ணா. இல்லையா? நைட்டில் ட்ராவல் பண்ண முடியாதுன்னு நான் கேட்குறேனே. எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்கண்ணா. அன் டைமில் போய் இது பண்ண முடியாது. இது பெட்ரோல் பங்குனா சேஃப் தான் சொல்லிட்டு பெட்ரோல் பங்கு அப்படி எங்கன்னா ஒரு ஓரமாக போட்டுக்க முடியாதா? எங்கன்னா நீங்கள் சொல்கிற இடத்துல ஒரு ஓரமாக போட்டுக்கிறேண்ணா. கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா போய் பார்க்குறாரு. எங்கே உள்ளே பார்க்குறாரு? எங்கன்னா வெளியே இடம் கொடுத்தாவே போதுமே. அவர் எங்கே உள்ளே எங்கேயோ பார்க்குறாருங்க. இல்லைண்ணா, எனக்கு ரூம்லாம் தேவையில்ல. இப்படி எங்கன்னா ஒரு ஓரமாக ஒரு இடம் கொடுத்தீங்கன்னா நான் டென்ட் இருக்குது போட்டு தங்கிக்குவேன். காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்து கிளம்பிடுவேன். ஏன்னா அன் டைமில் இப்போ ட்ராவல் பண்ண முடியாது, ரைட் பண்ண முடியாது. அதனால தான் இந்த அந்த கேப்பில் உள்ள பின்னாடி போட்டுக்கிறேண்ணா. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ரொம்ப ஒரு வகையாக இடம் கிடச்சிச்சிங்க. கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். நான் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன், கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணுவேன். பாரத் பெட்ரோல் பங்கில் வந்து டென்ட்டு போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். டென்ட் எங்கன்னா 2 லாரிக்கு நடுமையத்தில் போட்டுக்கிறோம். இந்த சைடில் மட்டும் ஓப்பனாக இருக்குதுங்க. ஹைவேலேருந்து உள்ளே வரலாங்க. மற்றபடி எல்லாமே லாக்காக இருக்குது. அந்த சைடில் மட்டும் பயம், யாருன்னா உள்ளே வருவாங்களா? அப்படி இருந்தும் வரமாட்டாங்க. ஏன்னா பெட்ரோல் பங்கு தானே, ஹைவே தானே, அப்படியே கிராஸ் பண்ணினே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு சேஃப் தாங்க இது. பட் என்ன பக்கத்தில் கேமரா எதுவுமே கிடையாது. கொஞ்சம் பயம் இருக்குது. பட் இருந்தாலும் நமக்கு இடம் கிடச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சி மனசை தேர்த்திக்கிட்டேங்க. எப்பயுமே ஒன்று சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், டென்ட்டு போகிறீங்கன்னா டென்ட்டுக்கு முன்னாடி வந்து உங்கள் வண்டி நிற்கணும். அதாவது நீங்கள் டென்ட்டு ஓப்பன் பண்ணால் உங்கள் வண்டி தான் உங்கள் கண்ணு முன்னாடி தெரியணும். அப்படி தான் வண்டி நிப்பாட்டி வைக்கணும். இந்த சைட்லேயோ அப்படிலாம் நிப்பாட்டாதீங்க. ஏன்னா உங்களுக்கு சேஃபாக தான் கூட. சைட் லாக் போட்டு சாவி எத்தனை போட்டு வச்சுட்டிங்கன்னா டென்ட்டு தூங்குறப்ப நிம்மதி இல்லாமல் தான் தூங்குவோம். அப்படி சப்போஸ் நம்ம கண்ணை அசந்து தூங்கிட்டு அப்புறம் வண்டி யாருனா எடுக்கிற மாதிரியோ, டென்ட்டுக்குள்ளே வந்து யாருனா எடுத்தாங்கன்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் டென்ட்டுக்கு வெளியே இருக்கிறது இந்த பைக் மட்டும் தான். அதை யாருனா எடுக்கிற மாதிரி இருந்தால் ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு வண்டி சேஃப்டியாக வச்சுட்டு என் கண் பார்வையில் இருக்கிற மாதிரி தாங்க வைப்பேன். நீங்களும் அதேமாதிரி வைங்க. ஏதோ
இந்த இடத்துல நமக்கு டென்ட் போட இன்றைக்கி பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. நாள் எப்படி போகுமோன்னு தெரியல. சரி ஓகேங்க, இதோட கரூர் vlog என் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறு என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.